புதுசை கூட நன்றியோடு பாட கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல நாம் பிறப்பதற்காக கர்த்தர் நம்மளுக்காக எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு இல்லையா? அவர் கொடுக்காத ஒன்றுமே இல்லை இல்லையா? அவரையே முற்றிலுமாக கொடுத்தவர் நம்மளுடைய இயேசுப்பா. இந்த உலகத்துல யாருமே நம்மளுக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் பெத்தலேயில் பிறந்த தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா. நம்மள மாதிரி மாநிலரா அவர் ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்த தேவனா இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட அந்த அவற்றை என்ன நினைவுக்கு அவர் எப்படி ஏழ்மையா இருந்தாரோ அதே போல நாமளும் ஏழ்மையும் தாழ்மையும் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட அவருடைய பிறப்பை நினைச்சு இந்த பாடலை பாடுவோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மரமே என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை மயப்படுத்துவோம். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடிய தலை சாய்களானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடிய தலை சாய்களானார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம், இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழகு பிறந்தார், இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழகு பிறந்தார். பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலேயில் மனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் போற்றி துதிக்க வந்திருக்கீங்க இயேசுவாக? சத்தமா ஹல்லேலூயா சொல்லமா. என் தேவனை எத்தனை பேர் போற்றி துதிக்க வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவா உலகத்தில் அன்பு வைத்த
நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. இந்த உலகத்துல அவரை போல அன்பு வேற யாருமே இல்லை. அதனால அவரை கொண்டாடி பாடுவோமா, கொஞ்சம் உற்சாகமா கைகளை தட்டி, சரியா? கொண்டாடுவோம் சொல்லும் போது நல்ல கையை தட்டணும், சரியா? கொண்டாடுவோம். ஓகேவா? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை கூட பாடி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி. இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா பிறந்தார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீர் பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சரளமா கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக முடியவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக முடியவரே, மன்னிப்பது
புதுகணம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் புதுகணம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகணம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப சந்தோஷமா இருக்கிறீங்க எனக்கு. ஹல்லேலூயா. அவர் நம் இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நம்மளை கூடி இங்க இருக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உலகத்திற்கு பிறந்தார் இல்லையா? அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த பிறந்த நாளுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இயேசு நமக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா இல்லையா? இயேசு நமக்குள்ளாக பிறந்திருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரா இல்லையா? இயேசு நமக்குள்ளாக பிறக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அவர் நமக்குள்ளாக பிறக்கணும். ஹல்லேலூயா. அவரை போல நம்ம மாறணும். ஹல்லேலூயா. அவர் பாவங்கள் போக்கவும் சாபங்கள் நீக்கவும் நமக்காக பிறந்த தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை கூட உற்சாகத்தோட ஒரு விஷயம் கூட பாடி தேவ சமூகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதர்களை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சில கைகள் சொல்லலாமா? இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை. நான் தேடி போகவில்லை,
சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. இந்த நாளில் கூட அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கணும் என்று சொல்லி, அவருடைய நாம மகத்துவங்களாதான் இருக்கிறனால அவர் இந்த உலகத்துக்கு பிறந்தார். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் பரிசுத்தாவே நம்மளை வழிநடத்துவாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை அப்படியே கண்களை மூடி கர்த்தரை கொஞ்சம் நாம ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாயில திறந்த ஆமென் கர்த்தரை துதிக்கலாம், அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். What a wonderful God we have. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. துதிக்கலாமா? உங்களுடைய சத்தம் உயரட்டும், உங்களுடைய சத்தம் உயரட்டும். நன்றி செலுத்துற நன்றி செலுத்துற நன்றி செலுத்துற நன்றி செலுத்துற நன்றி 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 நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மா உமக்கு ஸ்தோத்திரம், எல்ரோஹி உமக்கு ஸ்தோத்திரம், எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்றீங்களா? இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, சொல்லுவீங்களா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர் ஒரு விசை நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்பா எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Daddy. உங்களுடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற வேளையில் இந்த வேலை நீங்க இறங்கி வந்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீர் வந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா அற்புதங்கள் நடக்கும். ஆமென் ஆமென். ஆண்டவரே நீர் வந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆமென் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் பலமாய் மாறுவே, ஆண்டவரே சுகவீனங்கள் சுகமாய் மாறுவே. இம்மானுவேலராய் எங்களுக்கு உண்மை எங்களோடு இருக்கிறவர், எங்களுக்காய் பூலோகத்தில் இருக்கிறவர். ஆமென் அல்லேலூயா. இந்த வேளையில வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், தேவன் பிறந்தது நமக்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஏழைகளுக்காக கர்த்தர் பிறந்தார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது நமக்கு. ஆமென். இன்றைக்கு அவரை நம்ம தொழுது கொள்கிறோம். இம்மானுவேலராய் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. அவரை கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாம், அவரை ஆராதிக்கலாம். இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். உடனே சேர்ந்து சொல்லுங்கள், அவர் பேர் இம்மானுவேல், அவர் அதிசயமானவர். சொல்லுங்க இம்மானுவேல். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் இம்மானுவேல், எங்களுடனே இருக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோ. சொல்லலாமா? இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. இரட்சகர் வந்ததால் இரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பும் கிடைத்தது, மன்னிப்பும்
மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே தேவன் நம்மோடே. ஒரு விசேஷமா இம்மானுவே தேவன் நம்மோடே. இம்மானுவே இம்மானுவே தேவன் நம்மோடே. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. அப்பா இருக்கும்படியா பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும்
நாமத்தை செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் வந்ததினால எங்களுக்கு ரட்சிப்பு உண்டானது. நீர் வந்ததினால அப்பா எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. நீர் வந்ததினால அப்பா எங்களுக்கு வாழ்வு உண்டானது. ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதனுடைய இடம் உண்டானது. ஆண்டவரே அப்பா சொல்லுகிறோம். உன்னோட திட்டாண்டவரே அப்பா இறங்கி வந்தேருமே நாங்கள் துதிக்கிறோம். மனிதனாய் அனுகூலத்துக்காக வந்தவரே பாவங்களை சுமந்தவரே கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya 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 பேசுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். உமக்கு நன்றி. அந்த வேளையில் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. அந்த பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Holy Spirit, ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவரே இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நீர் பேசுவீரா, நீர் இடைபடுவீரா. சமீபத்திய சம்பளத்திலே நாங்கள் விரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆமென். ஆண்டவரே அப்பா ஆமென். அநேகர் ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனை வந்து ஆண்டவரே அப்பா பங்கு பெறுகிறாங்க. தேவனாகத்தில் நீர் பேசுவீராக. ஆண்டவரே அப்பா ஆமென். ஒவ்வொரு வயதினரோடு தேவனாகத்தில் நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. உள்ளங்களிலே ஆண்டவரே அப்பா ஆமென் கிறிஸ்து பிறக்கும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா மேம்படுகிறதற்காக நம்மளோட நினைவு பேசுங்க. இது எனக்கு தகப்பனை வேலைகளுடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். இறை மகிமைப்படுகிறோம். துதிக்கணுமே வாக்கி செலுத்துகிறோம் ராஜா. சண்டாக இயேசு கிறிஸ்து அதிகாரங்கள் நாமத்தில் துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிச்சீங்க? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஒரு மெல்லிய சத்தம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் துதிச்சு பாடுனீங்க? அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்திருப்போம். எப்பொழுதும் மிக முக்கியமான வேலையில கிறிஸ்தவர்களுக்கு எப்பவுமே ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எப்படி வண்டி காலையில ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேரம் பெட்ரோல் பங்கு போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டி ஓடிட்டு இருக்கணும் இல்லைங்களா? அதே போல ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்னைக்குமே ஒரு ஃபியூவல் டே இருந்துட்டு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் நம்ம என்ன பண்ணுவோம், நேர தேவ சமூகத்துல வந்து அந்த வாரத்துல கர்த்தர் என்னை எப்படி நடத்த போறாரு, எப்படி பாதுகாக்க போறாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மகிட்ட பேசணும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இல்லாத பெரிய ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு? நமக்கு. என்ன அர்த்தம்? தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவுள்ள தேவாதி தேவன் நம்ம கூடி இருக்கிறனால நம்ம மத்தியில் வந்து நம்மோடு பேசுவார். ஆமென். நாம் யாவரும் கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை வரவேற்போம். அன்போடு பாஸ்டர் எலிசாவை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் நம் தேவ சமூகத்தில் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாய் சாக்கியமாய் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நமக்காக பிறந்தார், நமக்காக நம்முடைய பாவங்களை மீட்கிற பொருளாக பலியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட கடந்து வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஒரு விஷயம் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவிக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம தெய்வ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அதுக்கு முன்பதாக நம்ம எல்லாத்துக்கும் இருளை பார்த்தா நமக்கு பயம். இருட்டு அப்படிங்கிற பொழுது நமக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? பயம் இருக்கு. யாருக்கெல்லாம் இருட்டு அப்படிங்கிறது பிடிக்கும்? இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? இல்ல இருட்டு எனக்கு பார்த்தா பிடிக்காது அப்படின்ட்டு இருக்கிறவங்க இருக்கீங்களா? இருட்டு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? பயமா இருக்கும். அப்ப அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இருளை போலதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்த பொழுது தேவன் அந்த இருளான காரியத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி நமக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுப்பினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்களேன். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஓகே, ஆமென். இதுல வாசிக்கிறோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இங்க வசனத்துல வந்து இருளில் நடக்கிற ஜனம் வெளிச்சத்தை கண்டது அப்படின்னு வேதத்துல போடாம ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ட்டு வேத வசனத்துல சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இப்ப இந்த லைட் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். இங்க நம்மளுடைய சர்ச்ல லைட் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த லைட் எரியறதுனால இங்க என்ன இல்ல? இருள் இல்ல. அதே போல இருளில் நடக்கிற பாவத்தின் நிமித்தமாய், அடிமைத்தனத்தின் நிமித்தமாய், இதே ஏசாயா 9வது அதிகாரத்துல அந்த 1வது வசனத்துல வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ள போனதாய் காணப்பட்டது. அப்படி இருக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக, யாராவது எங்களை விடுவிப்பாங்களா, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சம் உண்டாகுமா, எங்களுடைய இருளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, எங்களுடைய பயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா, எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு அவர்கள் காத்து கொண்டிருக்கிற பொழுது அங்க வசனத்தை கர்த்தர் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காண்பார்கள் அப்படின்னு சொல்லல,
கண்டார்கள்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அவர்களுக்குள்ளாக ஒரு சுத்தத்தை வைத்திருந்தவராய் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே, பயம் நிறைந்த உலகத்திலே, அடிமைத்தனத்தினுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இதிலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையும், பயத்திலிருந்து ஒரு விடுதலையும், இருளிலிருந்து ஒரு விடுதலையும் கொடுக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை ஒளியாக, வெளிச்சமாக கர்த்தர் நம்முடைய உலகத்திலே கர்த்தர் அனுப்பினவராய் காணப்பட்டார். அப்படி 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இருளை போக்குகிற வெளிச்சமாய் உதித்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற பொழுது இந்த உலகத்தில் அவர் ஏற்கனவே உதித்துட்டாரு. ஆனா இப்போ அவர் விரும்புகிறது இந்த உலகத்தில் மீண்டும் உதிக்கும்படியாக அல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அவர் உதிக்கும்படியாய் விரும்புகிறார். காரணம், ஆமென், அவர் உலகத்தில் உதித்து ஆமென் ஸ்தோத்திரம் சாத்தானை ஜெயித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் அவர் வெளிச்சமாய் பிறந்து நம்மை அடிமைத்தனமாய் வைத்துக் கொண்டிருக்கிற சில அடிமைத்தனத்தின் நுகங்களை முறித்து நம்மை பயமுறுத்துகிற சில பயத்தினுடைய கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலையாக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தில் உதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்றைக்கு விரும்புறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் உதிக்கணும், இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் அவர் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும், இன்றைக்கு அவர் நான் இருக்கிற பட்டணத்திலே அந்த வெளிச்சம் பரவணும், என்னுடைய வாழ்க்கையில பரவணும். என்னுடைய வாழ்க்கையில பிசாசானவன் எங்கெங்கெல்லாம் இருள் வைத்திருக்கிறானோ அந்த இருள் நீங்கும்படியாய் பெரிய வெளிச்சம், எப்படி இருளில் நடக்கிறவர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய வெளிச்சம் உண்டானதோ, பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ, இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் என்னுடைய வாழ்க்கையில பிசாசு எந்தெந்த இடமெல்லாம் இருட்டா வைத்திருக்கிறானோ, எந்தெந்த இடங்களெல்லாம் நம்ம பயப்படுத்தும்படியாய் பிசாசு அனுமதித்து வைத்திருக்கிறானோ, அந்த இடங்களில் எல்லாம் இன்றைக்கு தேவனாகிய கிறிஸ்து ஒரு பெரிய வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில உதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிற ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம், அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்தவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு மூலையில பிசாசானவன் இருளை வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு ரூம்ல, ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரூம்ல அது இருட்டா இருக்கிற பொழுது, அதனுடைய கதவை திறக்கிற பொழுது அந்த வெளிச்சம் மெல்ல 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 அந்த வெளிச்சமானது அந்த அறை முழுவதுமாய் வந்து அந்த ரூம்ல இருந்த இருளை முழுவதுமாய் அகற்றுவது போல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மெல்ல மெல்ல நம்முடைய இருதயத்திலே அவர் உள்ளே வர வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முழுமையான இருட்டின் அதிகாரத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பெத்லகேமில் பிறந்தவரான தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவர் உதிக்கணும், இன்றைக்கு அவர் என்னுடைய இருதயத்துல பிறக்கணும், அவர் இன்றைக்கு என்னுடைய குடும்பத்துல பிறக்கணும். என் மேல் ஆளுகை செய்கிற இருட்டின் அதிகாரங்கள், என்னுடைய குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்கிற இருளுடைய அதிகாரங்கள் போக்க வேண்டும் என்றால் மனிதர்களால் முடியாது, உலகத்தின் ஞானிகளால் முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் நமக்காக ஜெனித்ததான அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவாரானால், அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய இருதயத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க பண்ணுவதற்கு நம்முடைய இருதயம் திறக்கப்படுமானால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளின் அதிகாரத்தை முழுமையாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசு கிறிஸ்து என்கிறதான வெளிச்சமாகிய தேவன் என்னுடைய இருதயத்துல உதிக்கணும், என்னுடைய இருதயத்துல அவர் வரணும், என் குடும்பத்திலாக வரணும், என்னுடைய பட்டணத்துக்குள்ள வரணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும். என் மேல் ஆளுகை செய்கிற இருளை முழுமையாக நீக்க வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்லப்படுகிறது இருளில் நடக்கிற ஜனங்கள். அப்போ இருளில் நடக்கிற ஜனங்கள் அப்படின்னா ஒரு கட்டத்துல அவங்க நடந்து அதுவே அவங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே அந்த பயமுறுத்துகிற அனுபவத்துல, பயப்படுகிற அனுபவத்துல, இல்ல அடிமைத்தனத்தின் நுகங்கள்ல அதை அனுபவித்து அதை அவங்க பயிற்சி பெற்று அதை அவங்களுக்கு
சாதகமா அவங்க பயன்படுத்தி நடக்கிறாங்க. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அப்படி அல்ல, நீங்க இனிமேல் இருளிலேயே நடக்கிறவர்களை போல அல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும்படியாக, இருளின் பிள்ளைகளாக அல்ல, அந்தகார சக்தியினுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிற ஜனங்களாக அல்ல, வெளிச்சத்தில் நடக்கிற ஜனங்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்காக ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய குமாரனை அனுப்பினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசினுடைய தந்திரத்தினால ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசு இருளை பூமியின் மேல் ஆளுகை செய்யும்படியாய் மாற்றினான். பாவம் பெருகினதாய் காணப்பட்டது. ஆமென், சாபங்கள் அநேகமாய் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பாவத்தினால ஆமென் ஸ்தோத்திரம் அநேகமான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்தார்கள். ஆமென், சகோதரத்துவம் இல்லாமல் இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம் காயினுக்கும் ஆபேலுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு விரோதம் உண்டானது. முதல் கொலை சம்பவித்தது. இப்படி நிறைய காரியங்கள்னால பூமி முழுவதுமாய் இருளாய் காணப்பட்டதான நிலைமையில, பூமி முழுவதுமாய் பாவத்தினால் பெருகின நிலைமையில தேவன் தம்முடைய குமாரனை அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல எப்படி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அவருடைய குமாரனை பூமியில் அனுப்பினாரோ, அதே போல இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக, நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் உலகத்தில் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய இருதயத்தில் வெளிப்பட்டு நமக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை இந்த கிறிஸ்துவானவர் நம்மிலிருந்து நிறைவேற பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம இருளுக்குள்ளாக இருக்கிற பொழுது நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பிசாசு இருளுக்குள்ளாக நடத்துகிறான். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறந்து இருளை அகற்றி பிசாசானவன் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய இருதயத்துக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக மீண்டுமாய் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு ஏதோ ஒரு வகையில இருள வைத்ததினால தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற தரிசனங்கள், தேவன் நமக்காக உரைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்மனால பார்க்க முடியாம போகுது. ஹல்லேலூயா. ஆனா இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த வெளிச்சமாக கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வந்துட்டார் அப்படின்னா, பிசாசு நமக்கு எதெல்லாம் இருளில நம்முடைய கண்களுக்கு மறைவாக வைத்திருக்கிறானோ, இந்த வெளிச்சம் வருகிற பொழுது இருள் நீங்கும், நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கண்களுக்கு புலப்படும். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை. அப்ப இந்த பொக்கிஷம் நம்முடைய கண்களுக்கு புலப்படக்கூடாது, அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடாது. எனக்காக ஒருவர் பிறந்தார், என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், என்னுடைய பாவங்களை நீக்குகிற பலியான ஆட்டுக்குட்டியாய் அவர் வந்தார் என்கிற சத்தியங்கள் ஆமென் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட முடியாதபடிக்கு இருளினுடைய அந்தகாரத்தினால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் அவர் அந்த மறைக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த இருளினுடைய அதிகாரத்தை நீக்கும்படியாக வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து, எப்படி அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆமென் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு தந்தாரோ, அதே போல மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள், மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நன்மைகள், மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் இந்த வருடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்முடைய கரங்களில் அவர் கொடுக்கும்படியாக அவர் வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்க பண்ணி நமக்கு மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்முடைய கரங்களில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள் அப்படிங்கிறது ஏதோ நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு திரும்ப போகிறோம் அப்படின்ட்டு அல்ல. இந்த நாளில் மறைவாய் வைக்கப்பட்டது என்னுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட நன்மைகள், என்னுடைய கண்களுக்கு புலப்படாத நன்மைகள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் வெளிச்சமாய் வந்த கிறிஸ்து நமக்கு அந்த வெளிச்சமாய் நமக்கு மறைவாய் வைக்கப்பட்டதை காண்பித்து நம்முடைய கரங்களில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் 1வது அதிகாரத்துல
1 யோவான் 1:5 வாசிங்களேன். 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஓகே, அப்படியே 7. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓகே, ஆமென் சொல்றோம். இதில் 5வது வசனத்துல வாசிப்போம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்படின்ட்டு. அப்ப நம்ம இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நம்மை இருளில் நடத்துகிறதான சில காரியங்களிலிருந்து விலகி இந்த ஒளியாய் இருக்கிற தேவனை பின்பற்றுவோமானால் நம்முடைய வாழ்க்கையும் ஆமென் ஸ்தோத்திரம் பலருக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya. இப்போ இந்த லைட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் என்னவாயிரும், இருளாயிரும். ஆனா இப்போ அந்த லைட்டை போட்டிருக்கிறங்காட்டி இந்த இடம் என்னவா இருக்குது, பிரகாசமா இருக்குது. அதே போல ஒளியாயிருக்கிற தேவன் இருளினுடைய அதிகாரத்தில் இருக்கிற நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பட்டணத்துல அல்ல நம்முடைய தனிப்பட்ட காரியத்துல அவர் உதிப்பாரானால் அவர் மாத்திரம் பிரகாசிக்கிறவர் அல்ல, உதிக்கிற நம்மேலும் நம்மையும் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒளியா இருக்கிறார். அவர் வெளிப்படுகிற இந்த இடமும் இப்ப எப்படி அது லைட், ஆனா அந்த லைட்னால இந்த இடம் பிரகாசிக்கிறது போல ஒளியாயிருக்கிற தேவன் நம்மேல் ஆளுகை செய்கிற பொழுது நாம் இருக்கிற இடமும் கர்த்தர் பிரகாசம் உள்ள இடமாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஹalleluya. அவர் ஒளியா இருக்கிறார். ஒளியா இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ள வரதுனால நம்ம போகிற இடமும் கர்த்தர் நம்மையும் பிரகாசிக்க பண்ணி நம்மையும் பலருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். பலருடைய இருளையும் கர்த்தர் மாற பண்ணுகிற ஒளியாய் நம்மையும் எடுத்து பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. எப்படி அவருக்குள்ளாக இருள் என்பது இல்லாமல் இருக்கிறதோ அதே போல இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தில் பிரவேசிக்க பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இருளின் அதிகாரத்தை முற்றிலுமாய் மாற்றி அவர் நம்முடைய வாழ்க்கையில மாத்திரம் மாற்றுகிறவல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் நம் நிமித்தமாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வசனம் எப்படியா சொல்லுது, ஆமென், மனுஷன் பாவம் செய்ததனால அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா இருளை விரும்புகிறவர்களாய் மாறுகிறார்கள். யோவான், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஓகே, அப்போ ஒளியானவர் இந்த உலகத்துல வந்திருந்தும் அந்த ஒளியை நம்பாதது நிமித்தமாக, அந்த வெளிச்சத்தை நம்பாதது நிமித்தமாக, அந்த வெளிச்சத்தை விரும்பாதது நிமித்தமாக இருளில் நடக்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆனா அப்படி நடக்கிறவர்களுக்காகத்தான் அதை ஏசாயால வாசித்தோம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ட்டு. ஹalleluya. நம்மளும் ஒரு காலத்துல எதுல நடந்தவர்களாகத்தான் இருந்தோம், இருளில் நடந்தவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்ததினால, அந்த வெளிச்சத்தினுடைய ஈர்ப்பினால, நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டதினால நம்மை கர்த்தர் இருளில் நடவாதபடிக்கு வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னும் நம்ம சில காரியங்கள் நிமித்தமாக இருளை விரும்புகிறவர்களாய் இருப்போமானால் இந்த நாளிலே இருளை விரும்புகிறவர்களாய் அல்லாதபடிக்கு வெளிச்சத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, எப்படி அந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. இருள் அப்படிங்கிறது அந்த மனுஷங்க தேர்ந்தெடுத்த பாதையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல நம்மளும் சில காரியங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அது நம்முடைய வாழ்க்கைக்கு சில நேரங்கள்ல நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை அப்படிங்கிறது நம்ம இருளில் நடத்துகிறதாய் காணப்படுகிறது அல்லது காணப்பட்டது. ஆனா இங்க நம்ம இருளை தேர்ந்தெடுக்கிற பாதைகள்ல போனாலும் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய பாதையில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சமாய் உதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் தேவன் நம்மேல் வைத்த கிருபையாய் காணப்படுகிறது.
ஏன் அப்படின்னா நம்ம யாருமே இங்க பர்ஃபெக்ட் இல்லை. நம்ம ஒரு பாதையை சூஸ் பண்ணி இருள போறவங்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த பாதையில அந்த இருக்கிற அந்த அதிகாரம் செய்கிற இருளை மாற்றும்படியாய் அந்த பாதையில அவர் வெளிச்சமாய் வந்து நம்முடைய பாதையை அவருக்கு நேராக திருப்புகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் இருந்துச்சு. ஆனா அந்த ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் போக வேண்டிய இருளின் பாதையை அவர் வெளிச்சத்தின் பாதையாய் மாற்றினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா அதுல வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை வந்து ரொம்ப அரிதாக இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அல்லது நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது இன்னைக்கு கொண்டாடும்படியாய் வந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக ரேரா இருந்துச்சு, அபூர்வமா இருந்துச்சு. ஓகே, அந்த வார்த்தை ரொம்ப அரிதாகவும் அபூர்வமாகவும் ரேரா இருந்துச்சு. 1 சாமுவேல் வாசித்தது போல மல்கியா தப்புறமாக மத்தேயு நம்ம வாசிக்கிற வரைக்கும் 400 வருஷம் எந்த ஒரு வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து வெளிப்படாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தை இருளின் காலகட்டம்னு கூட சொல்றவங்க இருக்காங்க, அல்லது இருளின் அதிகாரம் இருந்த காலகட்டம் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இல்லை. ஒரு தேவனுடைய வார்த்தை இல்லாததுனால அந்த ஜனங்கள் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தவர்களை போல இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை எப்போ காத்திருக்கிற ஒரு கூட்டம் வந்துச்சு. அல்லது தேவனுடைய வார்த்தை வராததுனால தன்னுடைய இஷ்டப்பிரகாரமாய் ஜீவித்தவர்கள் இருந்தார்கள். ஆனா அப்படி இருளினுடைய ஆதிக்கங்கள் மேல் இருந்தவர்களுக்குள்ளே தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிச்சமாய் அனுப்பினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமான வார்த்தை மனிதனாய் உருவெடுத்து அது நமக்காக பிறந்த கிறிஸ்துவாய் மாறினார். அவரை நிமித்தமாய் நாம் இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டு தேவ சபையில அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுகிற காலகட்டத்திலும் அபூர்வமாய் வார்த்தைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அபூர்வமாய் இருந்த காலகட்டங்களிலும் இருளான காலங்களிலும் தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வெளிச்சம் நம்மை தேடி வந்து அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தினாலே தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை தேவ சபையில அமர வைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்த அநேகர் இருளின் பாதையில போய்கொண்டிருந்திருக்கலாம். நம்மளும் அவர்களுடைய பின்பதாக இருளின் பாதையில போய்கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அரிதான வார்த்தை, அபூர்வமான வார்த்தை, அந்த அபூர்வமான வெளிச்சம் அநேகருக்கு கிடைக்காமல் போனாலும் நம்மேல் கிருபை வைத்து அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்மேல் பிரகாசித்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நாம் தேவ ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சொந்த புத்திரர்களாய் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை கொடுத்து தேவ ஜனமாய் கர்த்தர் நம்மை தேவ சபையில உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு இடத்துல ஒரு காலத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை வெறும் வார்த்தையாக அனுப்பினார் அப்படிங்கிறத விட மனுஷனாகவே அனுப்பினார். அதுவும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை குழந்தையாக பாலகனாக கர்த்தர் இந்த பூமியில் அனுப்பினார். அதே போல எப்படி அவர் மாம்சமாய் உருவெடுத்து வந்தாரோ இன்றைக்கும் அந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துல வருகிற பொழுது நம்முடைய இருதயத்துல நம்மேல் ஆளுகை செய்கிற சில இருள்கள் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில காரியங்கள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில இருளினுடைய தன்மைகள் மாறும். வெளிச்சத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் அப்படிங்கிறது கிறிஸ்து அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற இந்த ஒளி அப்படின்ட்டு அல்ல, அவர் ஒரு நபராய் காணப்படுகிறார். அந்த நபர் நம்மை தேடி வந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்துல உள்ள வரணும், உங்களுடைய இருதயத்துல வாழணும், அல்லது உங்களுடைய இருதயத்துல அவர் உள்ள கடந்து வரணும், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பங்கு பெறணும் அப்படின்ட்டு அந்த கிறிஸ்துவானவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது வாசல் அண்டையில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் அப்படின்ட்டு வசனம் இருக்கிறது.
அப்போ அவர் அந்த வாசல் அண்டையில இன்றைக்கு இருதயத்தின் வாசல்ல அவர் நம்முடைய கதவை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் நம்முடைய இருதயத்தின் வாசலை திறக்க நமக்கு மனதிருக்குமானால் நம்முடைய இருதயத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு துளி இருள் இல்லாதபடிக்கு வெளிச்சமாய் மாற்ற வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். யோவான் 1வது அதிகாரம் 5ல வாசிக்கிற பொழுது 1வது அதிகாரம் 5 வாசிக்கிற யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அத வாசிக்கிறோம். அந்த ஒளி 1:5 வாசிக்கிற மீண்டும். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஒருவேளை பாவம் நம்மை பற்றிக் கொள்ளலாம், அடிமைத்தனம் நம்மை பற்றிக் கொள்ளலாம், பிசாசினுடைய கிரியைகள் நம்மை பற்றிக் கொள்ளலாம். ஆனா இந்த கிறிஸ்துவானவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா இனி பாவம் நம்மை பற்றிக் கொள்ளாதபடிக்கு இந்த வெளிச்சத்தின் ஆளுகை நமக்குள்ளாக வெளிப்படும். ஹல்லேலூயா. இருளா இருக்கிற பொழுது அந்த இடத்துல அடிமைத்தனமும் பாவமும் அல்லது நிறைய காரியங்களும் அந்த இருள் பற்றிக் கொள்ளும்படியான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் இருக்கலாம். வியாதிகளை கொண்டு வந்து, வேதனைகளை கொண்டு வந்து, அல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து, சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து நம்மை பயமுறுத்துகிற, நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளுகிற அநேகமான அடிமைத்தனத்தின் காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒளியானது அந்த இடத்துல வருமானால், எப்படி ஒளியானது ஒரு இடத்துல வருகிற பொழுது இருளினால அந்த ஒளியை கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, இருளினால ஒளியின் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாதோ, எப்படி இருளினால அந்த ஒளியின் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதோ, அதே போல கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில வருவாரானால் இதுவரைக்கும் நம்மேல் அதிகாரம் செலுத்தின, இதுவரைக்கும் நம்மேல் ஆளுகை செய்த அந்த பாவத்தின் இருள், அடிமைத்தனத்தின் இருள், அதிகாரத்தின் இருள் நம்மேல் இனி ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு ஒளியான கிறிஸ்துவானவர் நம்மேல் முழுமையாய் ஆளுகை செய்து இருளை நம்மிடத்திலிருந்து அகற்றி போடுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் என் மேல் ஆளுகை செய்த இருளின் அதிகாரம், இதுவரைக்கும் என் மேல் ஆளுகை செய்த அடிமைத்தனத்தின் இருள் இனி என் மேல் ஆளுகை செய்யாதபடிக்கு இன்றைக்கு எனக்காக என்னுடைய இருதயத்தில் ஒளியான கிறிஸ்து இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் பிறப்பார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் கரமையத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த இருளானது ஒளியை பற்றிக் கொள்ள முடியாதோ, அதே போல ஒளியான கிறிஸ்து நமக்குள்ளாக பிறப்பாரானால் இதுவரைக்கும் நம்மேல் ஆளுகை செய்த வியாதியினுடைய கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், அடிமைத்தனத்தின் நுகங்கள், இருளினுடைய ஆதிக்கங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள் இனி ஒன்றும் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, இனி ஒன்றும் நம்மை அடிமையாக்காதபடிக்கு இந்த வெளிச்சமான கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய அந்த வெளிச்சமானது நமக்குள்ளாக பிரகாசிக்கிற ஒளியா இருக்குமானால் பிசாசினுடைய ஆளுகை, பிசாசினுடைய தந்திரம் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில எடுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மேல் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அநேகர், ஆமென், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள், அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா யோவான் 1:11. நமக்கு சொந்தமானவரே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அவர் தம்முடைய சொந்தமானவர்களிடம் சொந்தமானவரே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக கடந்து வந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு சொந்தமான இடத்தில் அவர் கடந்து வருகிறார். ஆனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட அவரை புறக்கணிக்கிற அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம். அவரை புறக்கணிக்கிற, அவர் கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு புறக்கணிக்கிற அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கலாம். அநேகம் பேர் இந்த உலகத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஒளியான கிறிஸ்துவை நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவான ஒளியான தேவன் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருள் வெட்கத்தை கொண்டு வரும், இருள் அவமானத்தை கொண்டு வரும்,
இருள் நிந்தைகளை கொண்டு வரும். ஆனால் இந்த அவமானத்தையும் நிந்தையையும் இந்த பாவத்தையும் நீக்குகிற வெளிச்சம் நமக்கு மேன்மையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு 12 மணிக்கு ராத்திரி இருளில் நடந்து போகணும் அப்படின்னா நம்ம வேகமா நடந்து போவோம். வேகமா நடந்து போவோமா, இல்ல பார்த்து பயந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைப்போமா? வேகமா நடந்து போவோமா, இல்ல மெதுவா போவோமா? மெதுவா தான் போவோம். இருள போறப்ப கல் எங்க இருக்குன்னு தெரியாது, எங்க பறிச்சு போட்டுப்பாங்கன்னு தெரியாது, டிச் எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த சந்தில நாய் வரும்னு தெரியாது. ஆனா வெளிச்சத்துல போகிற பொழுது என்ன நாய் இருந்தாலும் எந்த குழி இருந்தாலும் வெளிச்சம் இருக்கிறதுனால போகிற பாதையில தைரியமாய் நம்ம போவோம். அதே போல நம்மை தைரியமாய் முன்னோக்கி நடத்தி செல்லும்படியாய் வெளிச்சமான கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில உதித்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பும் தயங்கி நம்ம எடுத்து வைக்கிற இந்த காலகட்டத்துல நம்மை வேகமாக முன்னோக்கி நகர்த்தும்படியாய், மேன்மைக்காக அடுத்த ஒரு படியில எடுத்து வைக்கும்படியாய், மேன்மைக்காக அடுத்த ஒரு ஸ்டெப்ல நம்முடைய கால்களை உயர்த்தும்படியாய், நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய், பரலோகத்தின் மேன்மையை விட்டு அவர் தாழ்மையானார். அவர் தாழ்மை நிமித்தமாக நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் நாம் மேன்மைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்மை கர்த்தர் ஒரு நாளும் தாழ்ந்து போகும்படியாய் அல்ல. காரணம், அவர் தாழ்ந்து வந்தது நிமித்தமாக நம்மை தாழ விடாதபடிக்கு, நம்மை தாழ்த்தாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எனக்காக பரலோகத்தின் மேன்மையை விட்டு தாழ்மை அடைந்த அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என் வாழ்க்கையில தாழ்ச்சி இல்ல, மேன்மையில கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாருங்கிற நம்பிக்கை உள்ளவங்க அவன் கரமுயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய தாழ்மை நமக்கு மேன்மையை கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது. நமக்காக இறங்கி வந்த தேவனை நாம் இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், இன்றைக்கு அவர் நம்முடைய வாசலண்டையில் கதவை தட்டுகிறார். நம்முடைய இருதயம் திறக்கப்படுமானால் அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வருவார், நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுவார், நம்முடைய வாழ்க்கை மேலே அவர் அதிகாரம் செலுத்துவார். நம்மை முன்னோக்கி நடத்த முடியாதபடிக்கு, நம்மை அடுத்த ஒரு ஸ்டெப்ல கொண்டு போக முடியாதபடிக்கு, அடுத்த ஒரு மேன்மையில கொண்டு போக முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிவார். நம்முடைய கால்கள் பின்னோக்கி அல்ல முன்னோக்கி நடத்தும்படியாய் வெளிச்சமாய் அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடந்தாலும் அவர்கள் நடக்கும்படியாய் பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களுக்காக முன்பதாக சென்ற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில முன்பதாக வெளிச்சமாய் பிரகாசமாய் நமக்கு முன்பதாக கடந்து செல்ல அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இனி இந்த கிறிஸ்துமஸ் நாளிலிருந்து நம்முடைய நாட்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமைகள் இனி தாழ்மையில் அல்ல மேன்மையில் கொண்டு போக அவர் சித்தம் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி எப்படி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களோ, இன்றைக்கு நாங்களும் ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாய் அல்லது அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் அல்லது சத்ருவானவனுடைய தந்திரங்களின் நிமித்தமாய் நாங்க ஏதோ ஒரு இருளினுடைய ஆதிக்கங்கள் இருந்திருக்கலாம், பாவம் எங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சமாகிய கிறிஸ்து கடந்து வருவீராக. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியான கிறிஸ்துவானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் உதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை காணும்படியாக தேவனுடைய ஆலயத்தில் அதை கொண்டாடும்படியாய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய வெளிச்சமான கிறிஸ்துவானவர் உதிப்பாராக. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் நீங்கட்டும், அந்தகாரத்தினுடைய அதிகாரங்கள் நீங்கட்டும்,
பயத்தினுடைய தன்மைகள் மாறட்டும், நிந்தையினுடைய காரியங்கள் மாறட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற அவமானத்தின் சின்னங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் எப்படி ஒளியாய் பிரகாசித்தீரோ அதே போல இவர்களை நீ பிரகாசிக்க பண்ணுவதாக. ஒரு மேன்மை கடந்து வரட்டும், ஒரு அதிகாரம் கடந்து வரட்டும், நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், பயங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிகாரத்தையும் மேன்மையும் கொடுத்து பிரகாசிக்க பண்ணுவதாக. நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் கடந்து வந்திருக்கிறதான யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் அனைவரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? சத்தம். எப்பொழுதும் அனைவரும் கூடி ஒரு பாடல் பாடலாம். வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏலை கோலமதா பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏலை கோலமதா பாரினில் வந்த
ஓகே. இந்த இந்த கிறிஸ்மஸ் இருந்துட்டு கொஞ்சம் இந்த சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிறிஸ்மஸ். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? ஆமென். ஒரு சில பேருக்கு தெரியும் ரகசியம். கர்த்தருடைய பெரிதான நாமத்தினாலே உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். நம்புறீங்களா? பிறக்கிறதுல இருந்து இறக்குறதுக்குள்ள அந்த நோக்கத்தை கட்டாயமா அவங்க நிறைவேற்ற வேண்டியது மனுஷனுடைய கடமையா இருக்கு. எல்லாத்துக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே. அதே போல தேவன் தம்முடைய தாசனை அருமையாக தெரிந்து கொண்டு கர்த்தர் முன் குறித்து நீ இந்த வேலையை தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முன் குறித்து இன்னையோட எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க? 35 வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு 35 அல்லேலூயா சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உருப்படியா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நிறைய பேர் ஊட்டி இருப்பாங்க, சில நேரங்களில் அதை முடிச்சிருக்காரு, சில பேர் பாதிலேயே போயிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா கர்த்தர் ஒரு மகத்தான ஒரு கிருபை நிமித்தம் அவருடைய பலன் இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரமா ஓடி இருக்கவே முடியாது இல்லைங்களா? கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணா கூட 30 வருஷத்துல கட்டாயமா ரிட்டையர்ட் ஆகி ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்? அதுக்கு மேல அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் பெரிதான கிருபையினால தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தைகளை வாங்கி பலப்படுத்தி அநேகரை கர்த்தருக்குள்ளாக நடத்தின போதகருக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம், நன்றி செலுத்தலாம். இந்த நாளிலும் அதை நினைக்கும்படியாகவும் நம்மளுடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், நிறைய பேர்த்த வாழ்த்துவோம் இல்லைங்களா? எதுக்கு வாழ்த்துறோம்? 30 வருஷம் அப்படின்னா நான் பிறந்த இன்னைக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவோம். விஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி வாழ்த்துவோம்? அவரை இன்னும் பல வருஷம் வாழணும், இன்னும் நிறைய வேலைகளை செய்யணும்னு சொல்லி வாழ்த்துவோம். அப்படி வாழ்த்தும்படியாக இன்றைக்கும் நம்ம மத்தியிலே திரு ரூபன் ஜெபகுமார் இருக்கிறார். அவர் வந்து நம்மளுடைய பாஸ்டர் இஸ்ரேல், பாஸ்டர் அம்மா எப்சிபா, 2 பேரையும் இந்த 35வது கிறிஸ்மஸ் இவங்க கொண்டாடுறத வாழ்த்தும்படியாக நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயாக்கு இப்போ தான் 35 வயசு ஆகுதுங்க. அதனால் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஐயாக்கு இப்போ தான் 35 வயசு. இப்போ ஊழி அனுபவத்தில் பார்க்கும்போது என்னோடய வயசும் ஐயாவோட அனுபவம் ஒன்று. என்னோடய வயசு தான் ஐயாவுடைய ஊழி அனுபவம் அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் ஐயாவுடைய ஊழியத்தின் நிமித்தமாக, ஐயா அவங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே இந்த நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் எங்களுடைய சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நடந்தது. பட் அது வந்து நம்பக்கூடிய சூழ்நிலை கிடையவே கிடையாது. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது இன்னொரு காரியம் என்ன அப்படின்னாங்க, ஆரம்பத்தில் நாங்கள்லாம் ரொம்பவும் சூழ்நிலை பார்க்குற பொழுது என்னுடைய சாட்சியை சொல்லி நான் ஐயா கனப்படுத்த விருப்பப்படுறேன். நான் ஆர்ட்ஸ் காலேஜ் போகும் தான் என்னுடைய ஆசை. எங்கள் ஊருக்குள்ள எல்லாரும் ஆர்ட்ஸ் காலேஜ் போகும்போது நோட்டை வச்சு சுற்றிட்டு ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு தான் போவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் என்ன இருந்தது. ஆனால் ஐயா வந்து அன்னைக்கு தீர்க்க தரிசனம் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, தம்பியை வந்து தீர்க்க ஸ்தோத்திரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜினியர் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வாழ்க்கையில் தேவன் குறித்த திட்டம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு தெரியவே இல்லை. ஆனா இவர் நிமித்தமாக, எங்க அம்மாவுடைய கண்ணி நிமித்தமாக ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு இன்ஜினியர் படிப்பு நல்லா முடிக்கும்படியும் உதவி செஞ்சாரு. இவங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாயாக கர்த்தர் இவங்களை வைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது எங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவரு தன்னுடைய மகனுக்கு என்ன பண்ணணுமோ தன்னுடைய மகனை போல எங்களை எல்லாம் நேசிச்சாரு. எங்களை மாத்திரமில்ல, இருக்கக்கூடிய சபையை அப்படித்தான் நேசிச்சு கொண்டு இருக்கிறாரு. இவரு சொல்ற மாதிரிதாங்க, வாழ்த்த வயதிலின்னு சொல்ற மாதிரிதான். அவருடைய வயதுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்த்துவதற்காக இல்லை. ஆனா இத்தனை வருடங்களாக நானும் அவரை பார்த்திருக்கேன். நிறைய ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கு, நிறைய விபத்துகள்.
ஆனா அதுலயுமே கர்த்தருக்காக இன்னும் பக்தி வைராக்கியமாக கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன பண்ணோம்னா அதுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆரம்பத்திலிருந்து சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிற பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த எல்லையிலே அவரால் நிற்கவும் முடியாது, நிலைக்கவும் முடியாது. சகலமும் தேவ சித்தத்தின்படி கர்த்தர் அவரை நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் தாயும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் இன்னும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஸ்தோத்திரம் அதற்குள்ளதான் அநேக ஜன கூட்டங்களை ஸ்தோத்திரம் தாசனை கொண்டு இன்னும் ஆதாயப்படுத்த அதற்கு நாமும் சபை விசுவாசிகளாக நாமும் அவளுக்கு உறுதுணையாக நிற்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஒரு விஷயம் ஐயாவுக்காக கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணலாங்க. ஜெபம் பண்ணணும், எல்லாம் ஜெபம் பண்ணணும். அன்புள்ள இயேசப்பா, நன்றி தகப்பனே, எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக கொடுத்த ஆண்டவரே மதிப்பிற்குரிய ஐயாவுக்காகவும் சோதர தீர்க்கதரிசி ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். இந்த 35 வருடம் காலமளவும் அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் கூட ராஜா ஸ்தோத்திரம் தேவனை நம்பி மாத்திரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாசனுடைய ஊழியங்கள் இன்னும் வளர்ச்சி அடைவதாக ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபை மக்களாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி வந்தீர் ஸ்தோத்திரம், இனிமேலும் கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பொழுது பிசாசினுடைய அதிகாரம் ஜெயித்து விட்டது என்று நாங்கள் கேள்விப்படக்கூடாது ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே தாசனை முத்தூர் பட்டணத்திற்கு எதற்காக கூட்டிக் கொண்டு வந்தீரோ அந்த சித்தம் நிறைவேறும் வரையிலும் ஸ்தோத்திரம். நீர் யாக்கோபுக்கு சொன்னது போல நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தீர் அல்லவா, அந்த வாக்கு எங்க தாசனுடைய வாழ்க்கையிலே முற்றிலும் நிறைவேற்றப்படுவதாக இரு பரிவாரத்தோடு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த இடத்துல தாசனுடைய கால் வைக்கப்பட்டதோ, எந்த இடத்துல எத்தனை ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதாரோ ஸ்தோத்திரம், அத்தனை ஆத்துமாக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்வார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வார்களாக ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் தாசனை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய பகிர்ந்ததற்காக ஸ்தோத்திரம். சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒரு பொழுது விழுந்து போய்விடக் கூடாது, அது விதைக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக இன்னும் கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த போகிறதற்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம். சகல துதி கனமாக ஒருவருக்கு எடுக்கிறோம், இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen, amen. Thank you so much, Mr. Brother Ruben Jabakumar. கரங்களை தட்டலாமா உங்களுக்காக? நல்ல சாட்சி இல்லைங்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது இது ஒரு கிறிஸ்மஸ் சர்வீஸ் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியில ஒரு வெகுமதியா கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்கு ஒரு வெகுமதி. ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஒரு கிஃப்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறப்ப தெளிவாக சொன்னார், அது என்ன ஆகணும், இருள் போகணுன்னா அந்த வெளிச்சம் எனக்கு உள்ளே வரணும்னா அந்த கிஃப்ட்டு எனக்குள்ளே வேணும் இல்லைங்களா? அப்போ அப்படி கிஃப்டாக தேவன், வானத்தை பூமி படைத்த தேவன் ஒரு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு கிஃப்டாக இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு வழக்கமானபடி இல்லாமல் இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கிஃப்டாக நம்ம என்ன பண்ணுறோம், 35 வருஷம் கர்த்தர் பயன்படுத்திருக்கிறார். இன்னும் வருகை தாமதிக்குமானால் பிரதர் சொன்னது போல, வாழ்த்தினது போல இன்னும் அநேக 50வது ஆண்டு கோல்டன் ஜூப்ளி, இந்த பிளாட்டினம் ஜூப்ளி எல்லாம் கர்த்தர் தாசனை காண செய்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி கரங்களை தட்டி நம்ம வாழ்த்தலாமா? சரி, வழக்கமான படி நம்ம காணிக்கை எடுக்க மாட்டோம். கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கிற கிஃப்ட் எப்படி கொடுப்பீங்க? எல்லாம் பேக் பண்ணி ஒரு சின்ன ஒரு டம்ளராக இருந்தாலும் அதை ஃபுல்லாக நல்லா அழகாக பேக் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஜில் கொடுத்துருவோம். அதே போல் தான் இன்றைக்கி நம்மளுடைய அன்பை தேவ ஊழியருக்கு நம்ம வெளிப்படுத்த போகிறோம். இப்போ உங்கள் கையில் ஒரு கவர் கொடுப்பாங்க. நீங்களாம் கவரெல்லாம் வாங்கி வச்சு ரெடியாக இருங்க. காணிக்கை பாடல் சமயத்தில் நீங்கள் அந்த கவரில் உங்களுடைய காணிக்கை வச்சு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம். ஆமாம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பிடிக்காத மாதிரி அலையிலேயே சொல்லுங்க. பிடிச்ச மாதிரி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. பிற மொழிகள்ல மொழிபெயர்க்கும் பொழுது அந்த அந்த வார்த்தைக்கு சத்தமும் மாறி போயிடும்.
ஆனா ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும்தான் எத்தனை மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அந்த சத்தம் மாறவே மாறாது. அது என்ன மொழி, என்ன வார்த்தை? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்பொழுதும் அந்த கவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நானும் பாஸ்டர் வாழ்த்த ஆசைப்படுறேன். அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசுல இங்க ஒரு தடவை எல்எஸ்எஸ்ல ஈரோடு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எனக்கு முந்தின சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்தாரு, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாம் போட்டுட்டு பைபிள் வாசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா நம்ம முத்தூர்ல இருந்து ஈரோடு போகும்பொழுது அதுவும் எல்எஸ்எஸ்ல பைபிள்லாம் வாசிக்கிறவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதோட அன்னைக்கு பார்த்தோட சரி பேசல, அவ்வளவு பேசினதில்லை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவருடைய மாமா எனக்கு ஒரு பழக்கமானார். அவருடைய சார்ல்ஸ் பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைக்காக அவர்கிட்ட போயிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அந்த காரியங்கள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய வால்நட் ப்ரேயர் வச்சிருந்தாரு, அதுலயும் கலந்துருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு சர்ச் ஒன்று கட்டிட்டு இருந்து பாதியோட நின்று போயிடுச்சு. அது ஒரு லெவலுக்கு தான் வந்துச்சு, அதோட நின்றுச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு அப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து சின்ன எனக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கிற பசங்க எல்லாம் பாஸ்டரை கூட்டிட்டு எங்க ஊருக்கு வராங்க. வந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நல்ல ஒரு 10, 12, 15, 10 லட்சத்துக்கு மேல, அந்த நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இன்னைக்கு நல்லா பிரகாசமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, பிரதர் ரூபன் சொன்ன மாதிரியும் இவர் ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கு நானும் ஒரு சாட்சி. நிறைய நிறைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது போன்லயே இருந்துட்டு ஜெபம் பண்ணி அநேகருக்கு நல்ல காரியங்களையும், தீர்க்க தரிசனம் அப்படின்னா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை இருந்துட்டு மனுஷனுக்கு சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். அந்த வரத்தை ஆண்டவர் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு. இந்த இடத்த நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நன்மை பெறாமல் போனவர்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. அத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கிறாங்க. அநேக பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு நானும் சாட்சி. நானும் என்னோட கண்ணால பார்த்திருக்கேன், காதால கேட்டிருக்கேன். ஒரு சில சாட்சிகள் எல்லாம் நான் சொல்லணும், இன்னும் ரொம்ப நேரமாயி போயிடும். அப்படி ஆண்டவர் கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். இந்த இடங்கள்ல மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல இருந்து நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போய் கர்த்தர் பயன்படுத்த அருமையான ஒரு பாத்திரம். பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்லுவாரு, எல்லா திசைகளிலிருந்தும் எனக்கு ஆத்மா வேணும். அதுல ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா அவர் ஒரு வித்தியாசமா பாஸ்டர் சொல்லுவார். என்ன கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் என்னோட ரத்தம் செத்துரும் அப்படிப்பாரு. அவர் எப்படி எதுக்கு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. நிறைய இங்க இருந்து முத்தூர்ல இருந்து ஒரு 4 திசையில ஒவ்வொரு ரோட்லயும் பாத்தீங்கன்னா அவர் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அது இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாத்துக்கும் ரத்தம் சிந்திட்டாரு, அவர் சிந்தம்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவருடைய வாஞ்ச அதையும் ஆண்டவர் விடல, நிறைவேற்றினார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்த சந்ததிகளையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கு. இந்த ஊழியம் இதோட நிக்க கூடாது இல்லைங்களா? இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அநேக வளர்ச்சி அடையணும். இன்னொரு ஆசீர்வாதம், புதிய ஆத்மாக்கள் வந்து அவங்க போய் மறுபடியும் அவங்க பெருகி இப்படிதான் ஆசீர்வாதமா காணப்படுகிறது இந்த ஒரு ஆலயம். ஐபிஏ சபைன்னு கொடுக்கப்பட்டாலும் இது பாஸ்டர் இஸ்ரேலோட சபை அப்படின்னு தான் எல்லாத்தினாலும் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது. இப்பொழுது சின்ன பாஸ்டர் எலிசா அவரை பயன்படுத்திட்டு வர்றாரு கர்த்தர். ஆமென். இன்னும் நீடுள்ளி காலம் வாழ வேண்டும் என்றும், கர்த்தர் இன்னும் வல்லமை எடுத்து உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும், இன்னும் கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி எல்லாம் கர்த்தர் பாஸ்டருக்கு கொடுத்து பாஸ்டம்மாவை கூர்ந்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் சந்தோஷத்தோடு அவரை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வாழ்த்தலாமா? இப்பொழுதும் இன்னொருத்தர் வாழ்த்த முடியாத நான் அன்போடு அழைக்கிறேன். லீமா கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நான் வந்து எங்க குடநீபாளையத்தில் நான் இருக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே ஆராதிக்கணும் ஆண்டவரே, அதாவது ஒரு உணர்வு இல்லாம ஆராதிக்கிற மாதிரி இருக்கு. சீஸ் ஆக்சுவலி வந்து நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமங்களை சொல்லி ஆராதிக்கணும் ரொம்ப ரொம்ப நாளாக நான் ஒரு வாலிப நாட்டில் இருந்து வந்து ஒரு தாகத்தோடு இருந்தேன். அப்போ முதல் வந்து ஆண்டவர் வந்து இந்த சபை கத்தை காமிச்சாரு. இந்த சபையில் வந்து காமிக்கல, அதாவது எனக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இந்த சபையில் நான் வந்து எங்கள் ஒரு லெல்லி என்னோட தங்கச்சி மூலமாக வந்து இந்த சபையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு பாஸ்ட்னால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தப்பட்டேன். அதே போல் அபிஷேகம் பண்ணுறேன்.
அதாவது எல்லாரும் சொன்ன போல பாஸ்டர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். நல்லா வந்து அவர் வந்து நல்லா ஆராதிப்பார். முதல்ல வந்து இது ஒரு பெரிய ஒரு சபையாக இருந்துச்சு. அதை வனாந்திர ஜெபம் இந்த மாதிரி நிறையா இடங்களுக்கெல்லாம் போய் அதிகமாக வந்து ஜெபிப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாலிப நாட்டில் இருந்த காலத்துலலாம் அநேக வந்துட்டு பேர் அபிஷேகத்தில் அப்படி வழி நடத்துவார். மெயினாக சொல்ல போனால் பாஸ்டரோட கூட பாஸ்டமாக வந்து மெயினாக சொல்லணும், அதிகமாக அவங்க ஜெபிப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஊழியங்கிறது வந்து இவர் ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணி நல்லா பண்ணினாலும் அவருடைய ஊழியங்கிறது வந்து பாஸ்டமாக ஒரு ஊழியம் வந்து ஒரு மறைவான ஊழியம். அதிக நேரம் முழங்கால் நின்று ஜெபிப்பாங்க, உபவாசித்து ஜெபிப்பாங்க. அது மாத்திரமே இல்லை, இந்த இடத்துல வந்து அவங்களோட ஆரம்ப கால ஜெபத்தை வந்து இப்போ நானும் எங்கள் அக்கா தான் வந்து உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை முடிச்சோங்க. நாங்கள் வந்து உட்காந்து அவருடைய சாட்சிகளெல்லாம் கேட்போம். பாஸ்டம்மா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ்டம்மா வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல வரும் பொழுது வெறும் ஒன்றுமே இருக்காது, நிறைய பாம்புகள் அடிப்போம், நிறைய கூக்குரல் சத்தம் கேட்கும், நிறைய சத்தம் கேட்கும். அப்போ வந்துட்டு அதெல்லாம் கட்டி நாங்கள் ஜெபித்து இந்த இடத்துல இப்போ வந்து கர்த்தர் வந்து ஒரு மகிமையாக நடத்திட்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி அநேக விசுவாசிகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கும் அநேகரை கர்த்தர் கூட்டி வந்து ஒரு புது ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. பாஸ்டரோட சேர்த்து பாஸ்டமா வந்து ஒரு உறுதுணையாக வந்து கர்த்தர் கை கொடுத்து இன்ன வரைக்கும் கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றாரு. அவங்க பாஸ்டமாவே நான் வாழ்த்து விரும்புகிறேன். 35 வருஷத்துல அவங்களும் சேர்ந்து கூட, அதாவது வாழ்விலும் தாழ்விலும் கூட இருந்து, அதாவது தண்ணி குடிச்சிட்டே சொல்லுவாங்க, தண்ணி குடிச்சிட்டே நான் வந்து என் குழந்தைங்களெல்லாம் நான் வளர்த்துனேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அதே போல் ஏனோ கேலிஸில் சொல்கிறதுக்கு வாயவர் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் அவங்க ரொம்ப நாள் பசியிலும் பட்டினியும் கர்த்தர் தரிசனம் கொடுத்த இடத்துல இன்னும் வரைக்கும் கர்த்தர் நிலையாக நிறுத்தி 35 ஆண்டுகள் வந்து கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் இந்த ஓட்டம் பெரியது. இன்னும் அநேகர் வந்து இவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இந்த இடம் இன்னும் ஆத்துமாக்களாக பெருகப்படணும். அதாவது நம்ம கேட்டது போல நம்ம பிரகாசிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த மெசேஜில் கேட்டது போல அநேகரை நம்ம எந்தெந்த இடத்துல கர்த்தர் ஒளியா வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளும் ஒளியா இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த சபைக்கு நேராக அநேக ஆத்துமாக்களை கூட்டி வரக்கு நம்ம மேய்ப்பர் வந்து நம்மளுக்கு வந்து சத்தியத்தை சொல்லும் பொழுது அது அநேகருக்கு நம்ம போய் சொல்லி ஆத்துமாக்களை நிரப்ப சபைக்கு கூட்டி வரணும். இதுதான் நம்மளுடைய கர்த்தர் வந்து நமக்கு இந்த நாளில் கொடுத்த கடமை. அப்போ அதே போல இவங்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அவங்க வந்து அநேக ஜூபிலியை கர்த்தர் கொண்டாடணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்தை சொல்லும்போது எனக்கு வாழ்த்த வயது இல்லை, நான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்துக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் இவர் வந்து கர்த்தர் செஞ்சிருக்கார். அதுக்காக கர்த்தர் கோடான கொடி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். இப்பொழுதும் நான் பாஸ்டர் இஸ்ரேல், பாஸ்டர் அம்மா, சின்ன பாஸ்டர் எலிசா, அவருடைய மனைவி சிறிய அவங்க நால்வரையும் முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நாம் அனைவரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாங்களா? ஆமென். எத்தனை பேர் பாஸ்டர் நீங்க கொஞ்சம் சொற்ப நேரங்கள்னால தான் ஒரு 2-3 பேர் மட்டும் அவர் வாழ்த்தணும். எத்தனை பேர் நீங்க வாழ்த்தணும்னு ஆசைப்படுறீங்க? நாங்கள் ஊழியருக்கு நேரம் நம்ம கையை நீட்டலாமா? நம்ம நீட்டி ஆண்டவரே இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க, இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. கண்ணை மூடிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இன்னும் வரங்களினால, கிருபைகளினால, நன்மைகளினால, ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால திருப்தி ஆக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் மனசார கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இவர்களை வாழ்த்துக்கிறோம். ஏன்னா ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக ஆண்டவரே அவருடைய கண்களில் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை கண்களால் காண எல்லா பலவீனங்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அதமாக்கி போடுகிறோம். கர்த்தாவே விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கப்பட்ட மகனுக்காக, 2 மகன்களுக்காக, ஆண்டவரோட மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக இன்னும் வாழ்ந்து செழிக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நிறுத்தாதீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் அம்மா மரியா, பாஸ்டர் இஸ்ரேலோட சம்மதி அவர்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்தோத்திரங்க தாவி நன்றியோடு நீ துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா தகப்பனே. இந்த வந்து ஆலயத்தில் வரும்போதப்பா ஒரு மனமகிழ்ச்சியோடு கடந்து வரும்படியாக கர்த்தர் இந்த மக்களை இம்மட்டு கத்தாவை காத்து அப்பா ஒரு நல்ல சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா தகப்பனே. இது எவ்வளோ இடையூறுகள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில் அப்பா இவர்கள் நிலை நின்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறது நீ அறிகிறீசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் மகிமைப்படுத்தட்டும்ப்பா. இன்னும் உடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தி அநேகர் இடத்திலே கொண்டு வரட்டும் அப்பா தகப்பனே. இதோ அருமையான ஊழியக்காரை ஆசீர்வதிக்கிறப்பா தகப்பனே. இன்னும் நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, இன்னும் நல்ல ஆயுசை கொடுங்கப்பா. அவரை ஆசீர்வதித்து கர்த்தாவை நீர் அவரை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே அப்பா. அருமையான சகோதரிக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா. துணை நின்று சகலத்திலும் தாங்கி நின்ற சகோதரியை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பலப்படுத்துங்கப்பா கர்த்தாவை. உடைய நாமம் அவர்கள் மகிமைப்படட்டு கர்த்தாவே. உமக்கு நல்ல பாத்திரங்களாக அப்பா உண்மை அப்பா உறுதியோடு உண்மையோடு உண்மை பின்பற்றுகிற நல்ல பாத்திரங்களாக அப்பா உண்மையும் உத்தமம் உள்ள பாத்திரங்களாக விளங்கட்டும் அப்பா தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் சிறந்து விளங்கட்டும் அப்பா தகப்பனையோட ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்திருக்கிற துணைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை வலிமையாய் பயன்படுத்தி கர்த்தாவே அவர்கள் மூலமாக அநேகரை இடத்திலே கொண்டு வருகிற பாத்திரங்களால் இந்த தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கொடுத்திருக்க எல்லா ஆத்துமாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த இடத்துல அநேக ஆத்துமாக்கள் கடந்து வந்து இந்த சபை பெருகி விருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறப்பா கர்த்தாவே. உடைய கரம் இந்த இடத்துல நீட்டப்படுவதாக ராஜா அப்பா. உடைய வல்லமை இந்த இடத்துல கிரியை செய்வதாக அப்பா. சகலத்தையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Pastor 35 வருஷம் ஒரு பேட்டி எடுக்கணும். நாம் அனைவரும் அமர்ந்திருப்போம். 35 வருஷமா தேவன் வழி நடத்தினார். உங்க வாயாலையும் ஒரு சின்ன சாட்சி கேட்க